பிரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து டெய்லி ரொட்டீன் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் முதல்ல வந்து காஃபி வந்து டிகாஷன் போட போகிறேங்க. மார்னிங் ஆகிடுச்சி. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க காஃபி பொடி. இதை வந்து நான் அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இறங்கட்டுங்க. நான் ரெண்டு கிளாஸ் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் இப்போ ஊற்றிருக்கேங்க. ஓகேங்களா? அது இறங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பால் காய்ச்சிக்கலாம். ஓகேங்களா? இது ஆகட்டுங்க. இப்போ வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இது பாருங்கள், அரை லிட்டர் ஊற்றிக்கிறேங்க பால். அரை லிட்டர் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றவே இல்லைங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றவே இல்லை. நான் அப்படியே தான் காய்ச்சிறேன். ஓகேங்களா? அப்படி தாங்க காய்ச்சி போடணும் காஃபி. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா காஞ்சிருக்குங்க பால். பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கணும். நான் அரை லிட்டர் தான் காய்ச்சிருக்கேன், தண்ணி ஊற்றலை. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம டிகாஷன் ஊற்றிக்கலாங்க. இந்த பாருங்கள், டிகாஷன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம டிகாஷன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், காஃபி. காஃபி ரெடிங்க. மார்னிங் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்க்கணுங்களா? ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது காஃபி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? அரை லிட்டர் பால் நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். இது வந்து நான் சின்ன கப்பில் போட்டிருக்கேன். அரை லிட்டர் பால் வந்து நம்ம கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி டிகாஷன் போட்டு வச்சுங்க. கொஞ்சமாக இது பண்ணி ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. ஓகேங்களா? அப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? டெய்லி டிஃபன் வந்து குதிரைவாலி வச்சு நம்ம ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம். இது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போது நம்ம இதை கழுவி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம குதிரைவாலி பொங்கல் செய்கிறோம் காலையில் டிஃபனு. கழுவிட்டு வந்துட்டோம். இது வந்து நம்ம இப்போ கழுவிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 400 கிராம் அரிசி வச்சுருக்கேன். 100 கிராம் வந்து இது வச்சுருக்கேன். ஓகேங்களா? 500 கிராம் மொத்தம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து 2 அழகுக்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிடணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வேகணும். பொங்கல் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து சிறுபருப்புக்கு வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி. நம்ம சிறுபருப்பு போடுறோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் வந்து நல்லா பொங்கல் வந்து நல்லா இருக்கும்.
வச்சுட்டோங்க. நம்ம வந்து இப்போ வந்து இதை ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? வச்சு பார்ப்போங்களா? அங்கே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தாளித்து இது போட்டுக்கலாம். விசில் வந்துடுச்சுங்க. நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கடாய் வச்சுருக்கோம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேங்க. நம்ம வந்து ஃபுல்லாக நெய்யில் செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம அது கூட வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தாங்க பொங்கல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரே நெய்யில் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு திகட்டும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாத, எப்படி சொல்கிறது, பசியே எடுக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. தாங்க இந்த ஸ்பூனில் போட்டிருக்கேங்க. சின்ன ஸ்பூன் இது. ஓகேங்களா? வந்துடுச்சுங்க. நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து மிளகு போட்டுக்கலாங்க. நம்ம சிம்மை பண்ணிப்போம். அடுத்தது சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம். இந்த சூட்லேயே வந்து இதுவாகிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வதக்கி வச்சுட்டோங்க. பொங்கல் இப்படி தாங்க இருக்கணும், கலராக இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு சூடு ஆற ஆற வந்து கட்டிடுங்க. இந்த பதத்துக்கு தான் நீங்கள் பொங்கலே எடுக்கணும். பாருங்கள். என்னடா கொஞ்சம் லிக்விடாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஆற ஆற கட்டிடும். இந்த குதிரைவாலி பொங்கல்லாம் இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. பொங்கல், சட்னி, டிஃபன் காலையில் சட்னி அரைச்சிடலாங்க. நான் வந்து தேங்காய் ஒரு 3 பத்தை வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு பெருசு 4 பத்தை வச்சுருக்கேன். இஞ்சி வச்சுருக்கேங்க. இஞ்சி வச்சால் உங்களுக்கு வந்து சட்னி கெடவே கிடாதுங்க. பகல் 12 மணி வரையிலும் நல்லா இருக்குங்க. எப்போவுமே இஞ்சி வச்சு அரைங்க. ரெண்டாவது வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்காது. ஓகேங்களா? இஞ்சி வச்சு அரைச்சோம்னா நெஞ்சு எரிச்சல் இருக்காது. வந்து சட்னியும் கெடாது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அடுத்தது வந்து பொட்டுக்கடலை வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடலை 50 கிராம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. எடுத்து போட்டு போட்டாச்சுங்க. நம்ம எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே வந்து இந்த மாதிரி பவுடரை அரைச்சிக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை போட போகிறோம். ஓகேங்களா? சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சால்ட்டு கொஞ்சம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. தாளிப்பு போட்டுக்கலாங்க. நான் எண்ணெய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போடுவோம். ஓகேங்களா? இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கலந்துட்டு பொங்கலுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. குதிரைவாலி பொங்கல் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது 4 பேருக்கு தேவையானது நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. காலையில் நம்ம இப்போ டிஃபன் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா?
சூப்பராக இருக்குங்க பொங்கல். சாப்பாட்டுக்கு நான் அரிசி கழுவி வச்சுருக்கேங்க. அது கூட வந்து தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து அரிசி வந்து ஒரு 250 கிராம் தான் வச்சுருக்கேங்க. குக்கரில் சாப்பாடு வடிக்கிறது இல்லைங்க, இதில் தான் வடிக்கிறேன். ஓகேங்களா? பருப்பு ஒரு அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நான் 2 கிளாஸ் ஊற்றிக்கிறேங்க. நான் சின்ன கிளாஸில் எடுத்துருக்கேங்க. அது வந்து 180 கிராம் இருக்கும் நான் போட்டு எடுத்துருக்கேன். இப்போது அடுத்தது வந்து பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்படியே ஒரு பூண்டு, முழு பூண்டு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. நம்ம இது 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. பகல் லஞ்ச் வந்து ரெடி ஆகுது. அரிசி கழுவி வச்சுருக்கேன், சாப்பாடு வேகிறதுங்க. இப்போ நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். கடாயில் பருப்பு வேக வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நான் 1/4 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அடுத்தது வந்து பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயம் 2 வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு தாங்க தக்காளி போடணும். நம்ம ஏற்கனவே பருப்பில் பூண்டு போட்டிருக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் தட்டி போடணுங்க. அப்போ தான் வந்து சாம்பார் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயு இதுவாகாது, வாயு பிடிக்காது. ஓகேங்களா? இதில் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு பூண்டு முழுசாக போட்டு வேக வச்சுருக்கோம். பருப்பில் நல்லா வதங்கிட்டோங்க. தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. தக்காளி நான் ஒரு பழம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம புளி ஊற்றுறோம் இல்லைங்களா, அதில் பருப்பில் கொஞ்சம் போட்டிருக்கேன். 1/4 பாகம் தக்காளி. இது வந்து நான் ஒரு தக்காளி வச்சுருக்கேங்க. இந்த சைஸில் போட்டுக்கேங்க. பாருங்கள். வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நான் 200 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி வெண்டைக்காய் செஞ்சு கொடுங்க. அப்புறம் இந்த டென்ஷன் ரொம்ப இல்லைங்களா, அவங்களுக்கும் இதை கொடுங்க. வெண்டைக்காய் உணவில் அடிக்கடி சேர்த்துங்க. சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லதுங்க இது. இப்போ நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நான் 3 கிளாஸ் ஊற்றிருக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து பருப்பில் வந்து நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேங்க. இப்போ கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இல்லை 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. ம் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பாதி பாயில் ஆகும்போது தாங்க நம்ம புளி ஊற்றணும். இப்போ ஊற்றக்கூடாது. இப்போ வேகட்டும் நல்லா. நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுடுவோம். கொதி வரும்போது நம்ம வந்து புளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிட்டோம். வந்துடுச்சுங்க வெண்டைக்காய். இப்போ நம்ம பருப்பு ஊற்றி போடுவோம்.
கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாங்க. தாளிக்க போகிறோங்க. முதல்ல வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து மிளகாய் போட்டுக்கலாங்க. 4 மிளகாய் வச்சுருக்கேன். இது வந்து மிளகு, சீரகம், பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. இது கூட வதக்கிட்டு நம்ம போடலாம். ஓகேங்களா? இது வதக்கும் போதே வாசனை வரும்போது அது வதங்கிடுச்சுன்னு அர்த்தங்க. இதில் பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றாம தான் கொஞ்சம் அரைச்சி வைக்கணுங்க. இப்போ வதங்கிடுச்சுங்க. நம்ம ரசம் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பருப்பு தண்ணி, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் புளி, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்குங்க. இப்போ ரசம் கொதிக்கட்டுங்க. ரசம் கொதி வந்துடுச்சு. ரசம் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம வந்து 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? பொரியட்டுங்க. இது வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது வந்து இஞ்சி பூண்டுங்க தட்டி வச்சுருக்கோம் கையில். அடுத்தது வந்து வெங்காயம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளி ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிக்கலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் போட போகிறோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இது பச்சை வாடை போனப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ அதை கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுருக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க. நம்ம வந்து மூடி வைப்போங்க. ரெடி ஆகிடுச்சு பார்ப்போங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. கொத்தமல்லி போட்டாச்சுங்க. இப்போ இறக்கிடுவோம். நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு உளுந்து. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் 4.
நம்ம பூண்டு போட்டு போகிறோம். அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு வந்து ஆனியன் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சைஸில். பதத்துக்கு வந்து வதக்கினுங்க. ரெடி ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை போட்டுட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சா பார்ப்போங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பதத்தில் நம்ம பருப்பு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டோம். அடுத்தது வந்து தேங்காய் 2 கட்டை போட்டிருக்கேன். ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு, வெண்டைக்காய் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், தயிர், சாலட், அதுக்கப்புறம் ஊறுகாய், கொத்தவரங்காய் வறுத்தல், அப்பளங்க. இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் லஞ்ச் இதுதாங்க. சாலட்டில் வந்து திராட்சை, அதுக்கப்புறம் கொய்யா, ஆப்பிள், வாழைப்பழம் இது போட்டு நான் சாலட் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? இன்றைக்கி லஞ்ச் இது ஊறிடுச்சு. நம்ம ஈவினிங் வந்து போண்டா போட போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ உளுந்து ஊறிடுச்சு. நம்ம வந்து மிக்சியில் ஆட்டிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஆட்டுங்க, கம்மியாக ஊற்றுங்க. ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேங்க தண்ணி. இப்போ நம்ம மிக்சியில் வச்சு ஆட்டிட போகணும். இது பாருங்கள், அரைச்சிட்டேன் போண்டாக்கு உளுந்து. ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க நான் அரைச்சிது. இப்போ வந்துட்டு நம்ம சால்ட்டு போட்டுக்குவோம். ஓகேங்களா? பாருங்கள், நான் 3/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ அடுத்தது வந்து மிளகு போடுறேன். பாருங்கள், நான் மிளகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு வந்து பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் உடச்சி போடுங்க. நான் குழந்தைங்களுக்காக இது வந்து மிளகு முழுசாக போடுறேன். காரம்னா சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால். சீரகம் 1 ஸ்பூன். ஓகேங்களா? கொஞ்சோண்டு பெருங்காய பொடி. இது வந்துட்டு நான் ஆப்பசோடாமா வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேங்க. இது சின்ன ஸ்பூனு, 1 பிஞ்சு. அடுத்தது வந்து கருவேப்பிலை. அடுத்தது வந்து பச்சை மிளகாய். அடுத்தது வந்து இஞ்சிங்க. அடுத்தது வந்து தேங்காய் பத்தை. இந்த தேங்காய் பத்தை வந்து இந்த மாதிரி சிறுசாக வந்து இப்படி தாங்க போடணும். ஹோட்டல்லலாம் இப்படி தான் போடுவாங்க. நீங்கள் இப்போ வந்து அடுத்தது வந்து கொத்தமல்லி. நம்ம ஜீரணத்துக்காக இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் போடலாம். ஓகேங்களா? கொஞ்சோண்டு போடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதை அப்படியே வந்து பிசைஞ்சிட்டு இந்த இது எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்குங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், அப்புறம் வந்து ஆப்பச்சோடாமா போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு பெருங்காய பொடி எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் எசன்ஸ் இறங்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற போடுங்க. வந்து மாவு வந்து சாஃப்டாகிடும். ஓகேங்களா? அது பாருங்க. இப்போ கலக்கிட்டுங்க 10 நிமிஷம் நம்ம ஊற போடலாம். ஓகேங்களா?
வச்சுக்கோங்க. எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ தான் நான் எண்ணெய் ஊற்றினேன். ஓகேங்களா? எண்ணெய் காயிட்டும். இப்போ வந்து நம்ம மாவு நல்லா இது பண்ணிவிட்டு வேகட்டுங்க. நம்ம அப்படியே தான் வந்து ஜல்லிக்கரண்டி போட போகிறோங்க. இப்போவே நம்ம கரண்டி போடக்கூடாது. பாருங்க, கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம கரண்டி போடணும். இந்த கரண்டி நான் வந்து போண்டா பெருசாக போட்டிருக்கேங்க, ஹோட்டலில் போடுற மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சின்னதாக வேணும் சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக சுட்டு கொடுங்க. ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. லீவ் நாளில் இந்த மாதிரிலாம் சுட்டு கொடுங்க. உளுந்து வந்து உடம்புக்கு நல்லது, இடுப்பு வலி இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது அதோட இன்னும் கருப்பு உளுந்து இன்னும் நல்லது. இல்லை வாசனையாக இருக்குங்க போண்டா. வீட்டில் போண்டா, உளுந்து போண்டா செய்கிறோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஈவினிங்கு குழந்தைங்களுக்கு லீவில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஹோட்டல் போண்டா மாதிரி நம்ம பண்ணுறோங்க. இந்த போண்டாவில் வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயப்பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு உளுந்து போண்டா பண்ணிகிட்ருக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இந்த பதம் வரும்போது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? பாருங்கள், பார்த்தீங்களா? உள்ள தேங்காய் பற்ற எல்லாமே என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக ஹோட்டல் இது மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பருங்க, வெரி வெரி டேஸ்டிங்க, செம்ம சூப்பருங்க, செம்மையாக இருக்குங்க. ஈவினிங் டிஃபனு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்மா இது.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஓகேங்களா? தோசைக்கு 1 கிளாஸ் கடலை பருப்பு எடுத்து நான் ஊற போட்டிருக்கேங்க வடைக்கறி செய்கிறதுக்கு, நைட்டு டிஃபனுக்கு, ஓகேங்களா? ஊறட்டுங்க. இப்போ ஈவினிங் வந்து நம்ம வடைக்கறி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? காயட்டுங்க, நெய் காயட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு போடுறோங்க. இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் நான் இது வதக்கிட்ட உடனே போடுறேங்க. ஏன்னா முன்னாடி வதக்கணும்னா காரம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வடைக்கறிக்கு மாத்திரம் காரம் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை போடுறேங்க. நம்ம பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிட்டால் காரம் இருக்க மாட்டேங்குங்க. நம்ம இது வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் போட்டு வதக்குங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டோங்க. இந்த மிளகா பாருங்கள், இதுலேயே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ வந்து நம்ம வடைக்கறி போட்டுக்கலாம். நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட வந்து நான் 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன், தேவைன்னா போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. இந்த மிளகாத்தூள்னால் வந்து பச்சை வடை போகணும், ஓகேங்களா? இப்போ நம்ம மூடி வச்சுட்டோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இது பண்ணிக்கலாம். பார்ப்போங்களா? ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க வடைக்கறி. தோசைக்கு நம்ம செய்கிறோங்க நைட்டு டிஃபனுக்கு. இந்த மாதிரி லிக்விடு பதத்துலேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதுவே இன்னும் கொஞ்சம் கட்டிடும். நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வடைக்கறி ரெடி ஆகிடுச்சிங்க, ஓகேவா? போனோங்க நம்ம. ரெடியாக இருக்குங்க.
நான் வந்து இந்த மிக்சியில் தாங்க இதை ஆட்டிகிட்ருக்கேன் தோசை மாவு. ஓகேங்களா, தோசை போடலாங்க. நான் வந்து இது மிக்சியில் ஆட்டின மாவு தாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. வடகரி தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? நல்ல வாசனையாக இருக்குங்க வடகரி. சூப்பராக இருக்குங்க. நைட் டிஃபன் இதாங்க, தோசை வடகரி. ஓகேங்களா, ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து டெய்லி ரொட்டீன் வந்து இன்றைக்கி முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க.